குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் பர்லியாறில் சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் பிற்பகல் நேரம் முதலே மிதமானது முதல் சாரல் மழையானது பெய்து வந்தது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மாலை நேரத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது பெய்தது. இதனால நகர்பகுதியில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில அமைந்திருக்கக்கூடிய பர்லியார் பகுதியில சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்தது. இதனால குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டது. உடனே இச்சம்பவம் குறித்து குன்னூர் தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த தீயணைப்பு துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த ராட்சத மரத்தை இயந்திரவால் பயன்படுத்தி வெட்டி அப்புறப்படுத்தினர். இதனால சாலையின் இருபுறம் வாகனங்கள் அனுபவித்து நின்றதால பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளானாங்க. தற்போது சாலையின் நடுவே விழுந்திருந்த அந்த ராட்சத மரம் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும், மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கும் வழக்கம் போல எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தற்போது போக்குவரத்தானது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.